காட்டுக்கா? நாங்க எவ்வளவு காட்டுக்கு போயிருக்கோம். எதுக்கு? சும்மா காவலுக்கு. யாரு கூட போனீங்க? நாங்களே எல்லாரும் தான் ஒண்ணா போவோம். நீ ஒரு ஆளு வேற. மிருதங்கரண்ணே காட்டுக்கு போயிருக்கேனே. நீ போயிருக்கியால தனியா? போனது இல்லையா? அண்ணே நீங்கண்ணே போனது இல்லையா? முருகண்ணே காட்டுக்கு போயிருக்கேனே. நிறைய போயிருக்காரா? பாண்டியண்ணே நீங்க எதுக்கு போனீங்க? உப்புளிகுண்டு பாண்டியண்ணே போயிருக்கானே. எதுக்கு போயிருக்க? ஐயர் கூட போயிருக்காரு அவரு. எதுக்கு ஐயர் கூட? சரி விடுங்க, அந்த இது நம்ம கவலை. இங்க பாரு. அப்பா தாளக்காரரு. நீ கொஞ்ச நேரத்துல செத்துரு வைங்க வா. காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு காதலிக்கிறேன். உயிரோட இருக்காப்லையா? கூடிய சீக்கிரம் கொண்டு வருவேன். என்ன சொல்ற? கூடிய சீக்கிரம் கொண்டு வருவேன். என்னண்ணே வேணாமா? வேணாம் பொழைச்சு போகுதுங்கிறாரு முருகண்ணே. என்ன பாண்டி வேமா சிரிக்கிறியா? வண்டியில தானே வரணும் வா. என்னண்ணே பொழைச்சு போறாரு, இருந்துட்டு போற. நான் அவரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேங்க. சரி, என் உலகமே அவரு தான். அவர் உன்னை நேசிக்கிறாராமா? அவர் வேற மெசேஜ் நோக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே? ஆமா ஆமாவா? ஹலோ ஹலோ. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச? என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்னாட்டமே இருப்பா. என்ன சொல்ற? பாரு ரெண்டு பேரும் ஒரே கலர்ல மத்தியா இல்லையா? பாக்க என்னாட்டமே இருப்பாங்க.
சரி. அவளை நீங்க 4 பேரை வச்சு ஏற்கனவே வச்சு செஞ்சுட்டான் அவளை. என்ன செஞ்சீங்க? இல்லம்மா ஏற்கனவே அவளை உரிச்சுட்டான். உங்க முகரையில பாருங்க, முகரையில புதுசா ஒரு தோழிங்க. சரி. தோழியை கூட்டிட்டு நீங்க யார்கிட்ட அப்படி கெட்டு போனீங்க? நல்லா தானே இருந்தீங்க. எங்களுக்கு வாத்தியாரே புளி கொண்டு பாண்டினேன். கெடுத்து வச்சுட்டிய 4 பேரையும். ஆமா. சரிங்க, தோழியை கூப்பிடலாமா? அடியே அண்ணன் நடனப்பே அச்சு எல்லாம் போலி இருப்பே. அப்படி சூப்பர் டி. அப்படி சலங்க மச கந்த மாதிரி இருக்கு. அண்ணன் நடனப்பே அச்சு வட்டம் போல் இருப்பேன், அவுஞ்ச சங்கு போல இருப்பேன். அழகு பெண்டு என்னடி இறங்கிருச்சு குளிருக்கா? ஆத்தி ஏய் கையை ஒடிச்சே விடுவேன். என்னத்தை சொல்ல? இங்கிட்டு வாடி, நான் ஏத்தி விடுறேன். ஆமா ஐயா. ஆமா, மருது அந்த குச்சியை குடுறா, அந்த கம்ப குடுறா. ஆமா, இறங்கிருச்சு. இப்படி ஒரு ஒம்பளையா? இப்ப கரெக்டா இருக்கு. உள்ளதே அத்து விட்டானா தெருவுல தெரிய விடுறேன். அத சொல்லு. அண்ணன் நடப்பேன், அவுஞ்ச சங்கு போல இருப்பேன். அண்ணன் நடப்பேன், அவஞ்ச சங்கு போல் இருப்பேன். என்ன நடப்பேன், அழகு பெண்டுகளா சிங்காரம் போல இருப்பேன். அடி சிங்காரம் போல் இருப்பேன். புட அஜக்டா, புட அஜக் அஜக். அப்படி ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வந்து அடி ரோசா பூ வாங்கி வச்சேன், ரோசா பூ வாங்கி வச்சேன். ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வந்து ரோசா பூ வாங்கி வந்து ராசா வரவும் இல்ல அழகு பெண்டுகளா. ஐயரு வந்துட்டாரு, ஐயரு வந்துட்டாரு. அப்படி என்னடி உனக்கு மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்கு? ஒரு பொம்பளை தூரம் சிரிக்கிறாங்க. ஏடா நல்லா தாண்டா பசையை போட்டு உள்ள 8 கொச்சக்கயிறை போட்டு கட்டுனனே. இப்படியா இருக்காது? வகுறு வரையும் இருக்குமாடி எடுவட்ட முண்டை. இது இறங்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி. என்னத்தை சொல்ல. ஆனா இந்த நாடகத்துல சரி, இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம். ஆனா இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஏண்டி? ஒரு பக்கெட்டு பந்த வச்சோம்னா ஒரு பக்கெட்டு எவ்வுது, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல அமுக்கணும்னா 4 கொக்கியும் பட்டார்னு கொடுங்குது. சரி, எப்படியாவது கொச்சக்கயிறை போட்டு கட்டிட்டு வந்தோம்னா ஆடும்போது உருகிக்கிட்டே ஓடிடுது. என்னத்தை சொல்றது? ஒன்றா பிறந்ததுக்கு அகர ஆறுமுகம் இப்போ தேவை மாறு. சொல்லுமாப்பா, சொல்லுடியாத்தா. நல்லா இருக்கணா மாமா? உன்னே தானே எனக்கு கட்டணம் சொன்னாங்க. என் மாமன் தலைவர் மாட்டின்ட்டார், அதுக்காக தான் அவன் சந்தேகம் வந்துருச்சு. யாரு? என் தாய் மாமன், தாய் மாமியா? ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள். ஓ, என்னை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா பிடிச்சிருந்தா நான் பொண்ணு கேட்டு மாமனை வர சொல்லுங்க, வர சொல்லிட்டாரு. உனக்கு இனிமே 2ஆம் தரம் தேவையில்லை அப்படின்ட்டாரு. ஆமா, ஓயப்பு வாங்குற வயசுல உனைய கட்டிட்டா தக தெரிஞ்சுருவோம் முண்டை. என்னத்தை சொல்றது? சொல்றியம்மா. பொண்ணா பிறந்ததுக்கு ஓஹோ, சக்கிமங்கலத்துல மண்ணா பிறந்திருக்கலாம். பிறந்தா தான் ஏகப்பட்ட ஏக்கர் வாங்கிருப்பிய. 4 பேர் உழுதாது தண்ணி வாச்சிருப்பா. ஆமா. ஆனா உண்மையிலேயே நாங்கெல்லாம் இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? சொல்லுப்பா. நாங்க எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போய் அரைஞ்சேன். காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போய் காவல் பார்க்க போறோம். நான் வந்தேன். சரி. தோழி வந்திருப்பா. ஆமா. வள்ளியம்மா வந்திருப்பாங்க. ஆமா. இனிமேல எங்க மாமா ஒருத்தர் வருவார். அப்படியா? ஆமா. அவர் வர்றாரா? அவர் வந்தாத்தான் இடம் சிறப்பா இருக்கு. அதனால நான் வந்த கதையை சொல்றேன். சொல்லுப்பா. எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்க கூடாது கூடாது கூடாது. ரொம்ப சிரமம். பிறந்ததுல இருந்து 20 வருஷமா. 20 வருஷமா என்ன பண்ற? வயசுக்கே வரல. என்னடி சொல்ற? நானும் போகாத ஆள் இல்ல. சரி, எதுக்குடி? வைத்தியம் பாக்குறது. அதான் நான் பார்த்தேன். ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சு. மூலிகை வைத்தியர்? அவர் பேரு உப்புளுக்குண்டு மாயகிருஷ்ணன். அதான் நான் பார்த்தேன். பெரிய வைத்தியராச்சே. அவரை சந்திச்சேன். சரி. ஐயா, வயசுக்கு வரதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன். சரி. அப்பத்தே அவர் சொன்னார். என்ன சொன்னாரு? வேற ஒண்ணும் இல்ல,
வயக்காட்டுல வரப்பு ஓரத்துல ஒரு மூலிகை இலை கிடக்கு. சரி. அந்த இலையை பிடுங்கிட்டு வந்து அம்மியில வச்சு அரைச்சு சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்க வயசுக்கு வந்துருவீங்கன்னு சொன்னார். சரி. அந்த தகவலை நான் வந்து எங்க அம்மாட்ட சொன்னேன். சரி. எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை. உங்க அம்மா அப்படித்தானே இருக்கு. வயசான ஒம்பளை என்ன செய்யும், வயக்காட்டுல போய் அந்த இலையை பிடுங்கணும்னு மாத்தி வேற இலையை பிடுங்கி 2 டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு. சரி. நானும் வயசுக்கு வரணும்னு ஆர்வத்துல மடக்குன்னு குடிச்சுப்புட்டேன். குடிச்சிட்டேன். குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, நான் குடிச்சது கடைசியில அரளி செடி அறுந்திருந்திருக்கு. அப்புறம் என்னடி ஆச்சு? குருட்டு முட்டை கண்ணு தெரியாம அரளி செடி அரைச்சி என்னை கொல்ல பார்த்துருந்துருக்கான். ஐயோப்பா என்ன போதோ ஏதாக போதோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி. பதட்டத்திலே சடங்காயிட்டு வயசுக்கு வந்துட்டேன். சரி. ஆனா அரளி செடியை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே பொம்பளை நீ தாண்டி அது. நான் தான். ஆமா. ஆனா உண்மையிலேயே மாமா சொல்லுடி. என்னுடைய குரல் வளத்தை பாத்தீங்களா? ஆமா. அவ்வளவு அழகா பாடுவேன். என்னடி சொல்ற? நீங்க என்ன பாட்டு, நீங்க மிகப்பெரிய ஒரு பெட்டிக்கார். நீங்க என்ன பாட்டும் பாடுங்க. சரி. அந்த பாட்டை நான் விரட்டி பாடலாட்டி என்னை என்னண்டாலும் நீங்க செய்யலாம். என்ன பாட்டு வேணா பாடுவேன். என்ன பாடுனாலும் பாடுவேன். பூவே பூச்சூடவா இந்த ரப்பர் பந்துல பால் பீச்சவா. ஓடி எடுவட்ட முண்டை. என்னடி பாடு, ஒழுக்கமா பாடு. சரி சரி. சரியா? சரிங்க. கருத்த மச்சான் உள்ள விட்டு பருப்படுத்தேன். முகரைய பாரு. உங்ககிட்ட போய் யாராவது பாட்டு பாட முடியும் மாதிரி? அந்த பாட்டு வேணாம். பருப்புலடி செருப்பு. நான் வேற பாட்டு பாடவா? பாடுடி. வெட்டி வேறு வாசம். சரி. விரல விட்டா கோசம். மோந்து பாரு வீசு. சீ கருமம். அதானே கொடுமையா உள்ள இருக்கு. ஆமா ஆமா. பாண்டியை நீ வந்து பார்த்துருக்கியா? சரி, நான் வந்துட்டு எங்க மாமாவை கூப்பிடுவோமா? மாமா மாமாவை நினைக்கையில மாமா மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தா. ஆமா. மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தா. எதுக்கு யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அதை வாங்கிட சொல்லி தந்தனம்மா. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே. பொய்யான காதலுக்கு சீம கருவ துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர முடிவில்லையே. பொய்யான காதலுக்கு சீம கருவ துணையில்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் ஒப்பங்காரே இருந்தானே, என்ன செய்ய போறானோ சூம்பத்தான வாரானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மணமதுல பையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும், பல பிரிச்சா கூட வரும். சாதி ஜனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் உள்பாவடையோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? ஒரே இடத்துல தாளம் போடாம ஏண்டா இப்படி பண்ற? சொந்த நரம்பு திரிக்க போகுது காலையில நீ நொன்ற. நட்சத்திரத்தை பட்ட பகல் குச்சு
குச்சு ரக்கம்மா என்ன வேணும் கூட ஜாலி ரக்கம்மா பொண்ணு வேணும் சாம கோழி குவையில அது சொன்னோம் மெசையில குச்சு குச்சு ரக்கம்மா வரமாட்டா குச்சு வேஜ பொண்ணு வேணும் தரமா. குவைத்து குவைத்து முனியஜாமி பூவந்தி 101, சக்கிமங்கலம் படிக்கட்டு நண்பர்கள் 301. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அபிநயா TN 59 கல்லூரி பாய்ஸ் என் தம்பி ஆதிகேசவன் வழங்கும் ஸ்ரீ அபிநயா TN 59 கல்லூரி பாய்ஸ் நடன நாட்டிய குழு சார்பாக ரூபாய் 501. நன்றி தம்பி. என்னத்தான் எந்திரிச்சிட்ட உட்காருத்தா, இனிமேதான் நாடகம். இவ்வளவு நேரம் நாங்கள் ஒத்தியை தானே பார்த்தோம். எங்கப்பா கூட்டம் எங்க? அதே சக்கிமங்கலமா இல்லை அறந்தாங்கியா? ஆமா வாத்தியார் சக்கிமங்கலம் தான். சக்கிமங்கலம் தானா? ஆமா. கடலாக இருந்துச்சடா, கடலாக இருந்துச்சு. எவன் செஞ்ச வெனையோ இந்த மதுரை சித்திர திருவிழாவில் திரியெடுத்த அடன மாதிரி அழகர் இறங்கும் போது இருந்த கூட்டம் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாரு, பருத்தி விதை வாங்க வந்து உட்காந்துருக்க அழுகு மாதிரி 60 பிள்ளைகளோ. என் தம்பிகள்லாம் எத்தனை பேர் பைக்கே இல்லாமல் நடந்து போகிறானோ, எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் அடுத்த வண்டியில் பிடிச்சி ஊற்றுனானோ. அதேமா பொம்பளையெல்லாம் பாதியை காணா. சாணி விட பிரச்சனை, சாணி விறக்கவா? அதுகளுக்கு என்ன சிலிண்டர் பிரச்சனையோ. என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சவு சவுக்கா வியாபாரி மாதிரியே தெரியுமே. தப்பு தப்பு. ஆட்டுக்கு காய அடிக்கிறவனா கிடையாது, நான் தான் இலை கம்சம் மண்டி. எங்க அப்பா பேரை சொன்னா தொண்டிக்கு அங்கிட்டு பசே விடாது. அருமையான நகைச்சுவை. கடல் எங்க அப்பா மத்த அப்பா மாதிரி கிடையாது. எங்க அப்பா சரி என்னைய பெத்தப்பா. எங்க அப்பா பேரு என்ன? அப்பா பேரு நான் நம்பிராசன். இது எங்க பெரியப்பா சுருள்ராஜன், கூர்ராஜன், எல்லாமே ராஜன் தான். முனிராஜ் எல்லாராஜ். எங்க அப்பா பேர் நம்பிராஜன். எங்க அப்பாவோட தொழில் சோசியம் பார்க்கறது கிடையாது. சாட்டை கிட்ட அடிச்சு திரிவார். அவர் இல்லப்பா, குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன். நாட்டுக்கு ராஜன் எங்க அம்மாவுக்கு புருஷன். அடிச்சு கெடுக்காதரா பேப்பாய் மணி கூப்பிட்டு சத்துன்னு அரை வாங்கிட்டு மேற்க விழுந்து ஓடப்பனேன். அப்ப தாளக்காரன் எங்க அம்மா அடங்கொப்பா. எங்க அம்மா இருந்துச்சு சும்மா. ஒரு புள்ள 2 புள்ள தான் நீங்கெல்லாம் பெற்றிருப்பீங்க அம்மா. ஆனா எங்க ஆத்தா 7 புள்ளைய பெத்துச்சு. எதுக்குன்னு அதுக்கும் தெரியல, போன எங்க அப்பனுக்கும் தெரியல. எங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்டேன், 7 புள்ளைய பெத்தியலப்பா, ஊரில் அசிங்கமா பேசுறாங்க, ஏன்ப்பா இதை செஞ்ச அப்படின்னு. நான் செய்யலப்பா, விதை ஒன்று ஓட்டேன், சொரம் ஒன்று முளைச்சிச்சு. எங்க அம்மாட்ட கேட்டேன், இதுக்கெல்லாம் ஏமா இடம் கொடுத்த? அன்னைக்கே அப்பாவை தூண்டி முள்ள போட்டு இழுத்து அவனை கொல்ல வேண்டியானே. எங்க அம்மா சொன்னிச்சு, 2 புள்ளையோட கட்டுப்பாடு வரலாம் பார்த்தேன், உங்க அப்பா ஓட்டின வண்டி கட்டுப்பாடை இழந்துருச்சுப்பா. 7 புள்ளையே பத்தாருங்க அப்பா. 7 பிள்ளைக்கும் சோத்த போட்டுதான் வளர்த்தாங்க. ஆமா ஆமா, அதிசயம். நேற்று அதிகாலை 3 மணி இருக்கும், நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சரி, அகால மரணமா கட்டில படுத்துக்கிட்டேன். யாரோட யாரோட ஆள் தெரியல, தெரியல. ஒரு ஆள் தான் படுக்க முடியும். சின்ன கட்டில், சின்ன புத்துரு. எங்க அப்பா எந்திரிச்சு என்னை படக்குன்னு, மகனே கிள்ளி வள வாண்டாரு. என்னப்பான்னு சட்டையை அப்படி தூக்கி விட்டு வீட்டை விட்டு வெளியே விடாது. அந்நியாரத்தில் கணேஷ் போயில கேட்கிறேன். எனக்கு 2 உண்டாட்டி. ஆமா 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 வாத்தியாரே, ஆமா. ஒன்னு பேரு பிர், இன்னும் வேணும் புர். ராசாத்தி மனசுல ஏ
சொரசொரப்பு. நான் உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் தாயே. கண்ணே. அத்தியா என்ன கூப்பிட்டீங்களா? ஆளு சித்தாலா இருக்க, மடு மொழிக்கு தொங்குதே. இதெல்லாம் அதிக பிரசனித்தானா, அதுக்கு தான் அறையுவேன். கண்ணே. மாமா. அடுத்த வருஷம் சக்கியமங்கலத்துக்கு இந்த ஐயனார் குதிரை அடுப்புக்கு நம்ம வரும்போது 3 உள்ளே தூக்கிட்டு வருவோம். அது எவன் பிள்ளையா இருந்தாலும் தேவையில்லை. அப்போ மயிர் மாதிரி இருக்கும், கர்ப்பம் தங்காது. அதே அங்கே ஆத்தா பே வளகாப்பு கிளம்பிருச்சு. நல்லா இருக்கும். உன் ஆசீர்வாதம். உன் மருமகளை பார்த்துட்டு போ, இல்லைன்னா விளக்க மாட்டேன் 2 அடி அடிச்சுட்டு போகாத. இப்படியப்பட்ட மருமகளை வீட்டுக்கு கொண்டு வந்தா எந்த வீட்லையும் அதுவா எரியும். அடுப்புகள் இடுப்புகள். கண்ணே. மாமா. ஏன் திரும்ப மாட்டே? கணேஷ் போயில வாட வந்துடும்னா இல்லை திருந்து மாட்டேன், திரும்ப மாட்டேன். உன்னைய வச்சுக்கிட்டு நான் தம்பட்ட மாடு மாதிரி. ஆஹா கண்ணே. மாமா. நேற்று காலையில் 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு சிறைக்கிற பிளேடு கிடைக்கல. கண்ணே கண்ணே, அதே அரும்புதே அரும்புதே. 3 பிளேடு வாங்கி வச்சிருந்தேன், எடுவிட்ட எவனோ எடுத்துட்டு போயிட்டான். கண்ணே. ஆமா. இன்னும் ஒருத்திக்கு என் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? உலகத்திலேயே இப்படி டவுசர் ஓட்டவும் போலே நீட்டேன் பார்க்குறேன். அது ஜட்டி ஓடாம கேவலப்பட்ட முண்டை. ஏய் பூரா தாய் வழியெல்லாம் உட்காந்துருக்கு. நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? டவுசரே குறை தாண்டி முண்டை. என்ன இங்கே இறங்கிருச்சு? அடா 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 மாசமாயிட்டான். அந்த துணியை வச்சு ஒரு லட்சணம் பயிர் வேணா ஒதுங்கி அங்கே ஓயிருக்கு. டோல்கட்டில் ஸ்பீடாக அடிச்சே மாதிரி. பிரீதீஸ்வரி. தென்றல் முடங்கிய போதும் போதும், திங்கள் முடங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, இதய வானிலே இந்த பறவை போலவே பறவை போலவே உறவாடி உருவாடி அங்கிட்டு வாடி உருவாட்டி தமிழர் தப்பா பின்னோடும் முகிலோடும் விளையாடும். எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? எல்லாத்தையும் புடிங்கி உரியல, பின்னாடி எல்லாம் புடிங்கிருச்சு. கண்ணே பிரீதீஸ்வரி. சொல்லுங்க மாமா. நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. எனக்கு தங்கச்சி இல்லையே. அப்ப இப்ப யாரு? பிளாஸ்டிக்கா? மாமா எனக்கு அக்காவே இல்லையே. இது எனக்கு என்னைக்கு இருந்தாலும் இங்க வாடா என் தங்கம். நீ இளையதாரம். இளையதாரத்து இந்த மதுரை மாவட்டம் மட்டும் கிடையாது, கீழாடு ஊரா இளையவடியா இளையவடியான்னு சொல்லுவாங்க. நீ இளையவடியா. அப்ப நானு நீதான் முக்குரோடு தேவடியா. அச்சச்சோ, எந்த காட்டு முண்டையோ தெரியல. யாரு இது? ஏய் ஆனந்தி, துண்டு தெரியுதுடி. இது என்னடா வேனை கட்டி வரப்பட்டது மாதிரி. எனக்கு பொம்பளை ஆசையே முடிஞ்சு போச்சாடா சக்கலி மங்கலத்தோட. அவளே என்னென்னமோ பண்ணிட்டா, நிக்க மாட்டேங்குது. கண்ணே. மாமா. 2 பேரும் சண்டை ஓடாம ஆளுக்கு அரை பிள்ளையா நீங்க பெத்து கொடுக்கணும். நான் ஒட்டி வைக்கணும். எப்படியாவது எனக்கு ஒரு வாரிசு. எப்படி? ஏற்கனவே நம்ம மூத்தம்மை கிறுக்கு கொண்டு போய் தரையா கிறுக்கு தாலிமே. அம்மா என்னம்மா நீ வந்ததுல அப்படி இருக்கிறிய? யார் மணி மோல? ஏதாவது இல்ல நீ யாரு? இல்ல நீ உங்களுக்கு எந்த காட்டு முண்டையோ தெரியல. யாரு மோல? நீ மூஞ்சியா ஆளையிலையும் உனக்கு புருஷன் கிடைக்கலான்னு கேக்குறேன். புருஷன் கிடைக்கல. உனக்கு புருஷன் கிடைக்கலையா? ஏன் புருஷனை வச்சுக்கிட்டு போடி அங்கிட்டு. போடி மோல நீ. அங்க இருந்து வந்துட்டு என்னையும் பாரு, விட்டு முகரையும் ஓ பாரு. என்கிட்ட ஏதாவது இருக்கு? உன்கிட்ட ஏதாவது இருக்கா? என்னடி வெயிலுக்கு அந்த வேணை கட்டி மாதிரி இருக்குது. அடி முண்டை புல் பண்ணி நான் தூக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். நீ வா, அதுல 2 எடுப்பான். என்ன மாமா? என்னடா அது? துண்டு துண்டு. என்னடா மாற்றி இளங்கூடி ஓட்டது மாதிரி. என் பொண்டாட்டி நிலைமை இப்படி இருக்கே. சண்டை ஓடாதீடி. இப்படி ஒரு பொண்டாட்டியா? உனக்கு ரசனையே இல்ல. ஏய் என்ன ஒண்ணு ஒண்ணா கலட்டிக்கிட்டு இருக்க? இதுதான் இது சிலையில மாலை ஓட்டிருக்கேன். ஏய் நீ வச்சிருக்கிறது எல்லாமே ஒரிஜினலே கிடையாதா? சாகா வர வேண்டும் எனக்கு. மைசாசுர அரக்கன். கத்தி கணியில பருப்பு வேற. தங்கச்சி, இன்னைக்கு என் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஆண்டு விழா. ஸ்கூல் ஆண்டு விழா இருந்து வாடா தங்கம் வள்ளி. கூந்தலில் பூசூடினே
பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்தே நிழலெடுத்து போர்வையாக்கி போடவா சித்திரை பொய்மொழி பாரம்மா சித்திரை நடந்த நேரம்மா 10 விரல் அணைக்க தானமா முத்துரதம் உனக்கு தானமா சித்திரை பொய்மொழி பாரம்மா சித்திரை நடந்த நேரம்மா 10 விரல் அணைக்க தானம்மா முத்துரதம் உனக்கு தானம்மா உடலோடு உறவாடி இந்த உயிர் நிலைத்தது உயிரோடு உயிராக இந்த உறவு மறைத்தது மாமரத்து பூ எடுத்து மாமரத்தே பூவெடுத்து பஞ்சம் ஒன்று போடவா பூமரத்தே நிழலெடுத்து போர்வையாக்கி போடவா கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கி நேரிடும் மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூமரத்தே நிழலெடுத்து போர்வையாகி மூடவா நல்லா இருக்கீங்களா 100 ஆண்டு காலம் நீ நல்லா இருப்பாயாக. நீ 75 வயசுக்கு நல்லா இரு. அதுக்கு மேலே அந்த ஏகப்பட்ட வய குடிய கடிச்சிருவேன். நீ 80 அவ்வளோதான் தாங்கும். அம்மா 2 பேர் இருக்காங்களே யார் இவ தானே என்னுடைய தோழி அந்தரங்க தோழி உயிர் தோழி இவன் யாரு இது ரெண்டும் தான் கோட்டையூர் கணேசன் பத்தனம் ஆடு. சரி 2 பேர் இவங்க 2 பேர் துணைக்கு வந்திருக்காங்க இவன் உங்களுக்கு என்னமா துணைக்கு வரல உள்ள உட்காந்த பயந்து கிடக்குங்க முண்டைய அதே வெளிச்சத்து கூடியாந்துருது. எல்லாரும் எங்க வந்திருக்கோம் சினைக்காட்டுக்கு வந்திருக்கோம் இல்லை நான் அண்ணன்னா நீ என்ன எனக்கு பாடம் நடத்துலவுக்கு வந்துட்டியா? தினைக்காடு தான் நான் எங்க வந்திருக்கோம்னு கேக்குறேன் தினைக்காடு தான். அப்புறம் என்ன வீட்டுக்கு ஆலப்புழாக்கு வாங்க வந்தான். அததானே நானும் சொன்னேன் இப்போ தாண்டா காம்பவுண்டை பிரிக்கிறேன் அவன் கை தட்டலாம். அப்போ எந்த லட்சணத்தை தலை போடுறான் பாரு. எப்பா நீ பிறந்தது போது மூடுப்பா. அந்த மரம் பட்டு போகாம இருக்கட்டும். இந்தா இடியப்பா இன்னும் போலையாப்பா. அவன்கிட்ட ஒரு 1 கிலோ வாங்குங்கப்பா இடியப்பம். தங்கச்சி பறைய விரட்டு. பறவைகளை விரட்டும் கராட்டாடி அடிச்சிட்டேன். ஆலோலே ஆலோலே ஆலோலம் சோ ஆலோலமே ஆலலம் தாளலவே ஆலோலா ஒரு WWE ஜான் சீனா ஆமா என்ன நடக்குது இங்க ஆமா நீங்க பறவைகளை தானே விரட்ட சொன்னீங்க பறவை விரட்டப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க இருக்கீங்க அது பெருங்கொண்ட பறவை கடிச்சு போடும். ஆலலம் ஆலலம் தாளலவே பறவைகள்லாம் போகல அப்போ நீ மன்னார்குடி பஸ் ஏறி போ. அண்ணாரு, பறவை ஒன்று நம்ம போய் இல்லைங்கண்ணா நல்ல மனுஷனுக்கு அழகு. நீங்க பறவையை விரட்ட சொன்னீங்கல்ல ஆமாத்தா நான் விரட்டினல்ல இந்த பறவையே போகல ஏன் என்ன காரணம் அவெல்லாம் போயிட்டான்னா காசு நீ தருவியா? நான் அதுகளை பூரா நான் கட்டி வச்சிருக்கேன். சரி எல்லாம் ஞான பறவைகள் அதனால ஞான பறவை ஞாஞ்சமா அதனால ஏன் பறவைகளை போய் என்ன காரணம் சாமி குறை. சாமி எந்த சாமி இந்த கருப்புசாமி கருப்பு சாமி முருகன் சாமி. கருப்பு முருகன் குலக்கடவுள் முருகனுக்கு குறை இந்த குறையை போக்கணும் ஏன்னா சரி எல்லாரும் ஒன்றாக சென்று உள்ள போய் சாமி போடும். பரணிமிதி நின்று குலக்கடவுள் குமரன் நினைத்து வணங்குமா கந்தனுக்கு அரோகரா ஆகட்டும். முருகனுக்கு அரோகரா அரோகரா. வேலனுக்கு அரோகரா அரோகரா ஆலோலம் சோ ஆலோலம் சோ சோ